வாய் கொழுப்பு சில வரைக்கும் ஒழுகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் தீனதயாளன் தேவையில்லாம வார்த்தை விட்டு மாட்டிக்கிட்டான். நம்ம ஹீரோயின் இனியா வெளியே வந்ததும் தீனதயாளன் கிட்ட பேசுறதுக்காக போனவங்க மரியாதையெல்லாம் பேசல, எடுத்த வார்த்தைக்கு டேன்னு சொல்லவும் தீனதயாளனுடைய ஆம்பளத்தனம் விழிச்சுக்கிச்சு. என்ன சொன்ன, டேயா? ஜெயிலுக்குள்ள உன்னை வச்சு துவைச்சாங்களே, அப்பெல்லாம் நீ கதர்னியாமே, அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு ஜெயில நடந்த விஷயத்த குத்தி காட்டி பேசவும் ஆரம்பிச்சான். நீ மறுபடியும் என்கிட்ட சிக்கதான போற, அப்போ உனக்கு இருக்குது அப்படின்னு எச்சரிக்கை பண்ற மாதிரி பேசவும், கமிஷனர்கள் நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பாத்தீங்களா எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம்னு கமிஷனர் ஆபீஸ் பக்கம் திரும்பி சொல்லவும், கமிஷனர் தான் நிக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தீனதயாளன் பயத்துல துடிக்கவே ஆரம்பிச்சான். அதை பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ஆனா இனியா இத சும்மா தான் சொன்னாங்கன்னு தெரிஞ்சதும் அவன் முகம் போன போக்க பாக்கணுமே, உண்மையிலேயே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரிதான் அவன் முகம் மாறி போச்சு. தீனதயாளனுக்கு விக்ரம் கொடுத்த சூடுலாம் போதவே போதாது. இனியா கொடுத்தாங்க பாருங்க, அதுதான் சரியான ஒரு பதிலடி. அதுலயும் ரோட்ல பொதுமக்கள்கிட்ட அடி வாங்கினியாமே, சஸ்பென்ஷன் வேணாம் அப்படின்னு கமிஷனர் காலில் விழுந்து கெஞ்சினியாமே, இதெல்லாம் விக்ரம் சும்மா சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இதெல்லாம் உண்மைன்னு சொல்லும் போதுதான் அவனுக்கு இன்னும் 2 ஆத்திரம் அதிகமாயிருச்சு. இதுல ஹைலைட், நீ எல்லாம் போலீஸ் வேலைக்கு லாய்க்கு இல்ல, ஏன் மனுஷனா இருக்க கூட லாய்க்கே இல்லைன்னு உண்மையை போட்டு உடைக்கதான் அவனுடைய முகம். ஆமா, நான் மனுஷனே இல்லைன்ற மாதிரிதான் மாறவும் ஆரம்பிச்சது. இனியா தீனதயாளனுக்கு கொடுத்த இந்த பதிலடி போதும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல போதவே போதாது, இன்னும் அதிகமா வாங்கி கட்ட வேண்டியதெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. ஏன் விக்ரமுக்கு உன் கதையை முடிக்கிறதுக்கெல்லாம் யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அங்கேயே உன் கதை அப்பவே முடிஞ்சிடும். அவர் எனக்காக தான் இன்னுமே உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்காரு. உன் கதையை முடிச்சுட்டா அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். நான் தனி ஆயிடுவேன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்காரு. ஆனா இது இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. உன் காக்கி சட்டையை கழட்டுறான்னு சொன்னார்ல, அதை கூடிய சீக்கிரம் விக்ரம் நிறைவேற்ற தான் போறாரு. விக்ரம தனியா தனி பார்த்திருப்ப, நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உன்னை எதிர்க்கிறத நீ அடுத்து பார்க்க போற. அவர் சொன்ன மாதிரியே உன் காக்கி சட்டையை கழட்டி உன்னை ஒண்ணுமில்லாதவனாக்கி ஓட விடுறோமா இல்லையான்னு பாருன்னு இனியா சபதமே போட்டுட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி போனாங்க. இனியா ஜாமீன்ல வெளியே வந்துட்டோம், கடத்தி வச்சதை தன்னை விக்ரம் காப்பாத்திட்டான் அப்படின்ற திமுறை தான் பேசிக்கிட்டு இருக்கிறதா தீனதயாளன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். கூட மாயா இருக்கா, என்ன வேணா பண்ணலாம், கண்ணாயிரம் என்ன சொன்னாலும் செய்வான். இவங்க 2 பேரையும் வச்சு விக்ரமையும் இனியாவையும் இன்னும் எவ்வளவு ஓட வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஓட விடுவோம் அப்படின்னு கற்பனை கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கான். அவனுடைய கற்பனை கோட்டை எல்லாம் கூடிய சீக்கிரம் தவிடு பொடியாக போகுது. விக்ரம் சாதாரணமாவே தீனதயாளன் மேல அளவுக்கு அதிகமான கோவப்படுவாரு. இப்போ இனியா பேசுறத நிச்சயம் அவர் தூரம் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு, கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. பொண்டாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தீனதயாளனுடைய காக்கச்சட்டை காட்டலாம் எப்படி, அதுக்கான வேலைகளை அவர் அடுத்தடுத்து இறங்க தான் போறாரு. என்னைக்கு தீனதயாளனுடைய காக்கச்சட்டையை கட்டுறாரோ அன்னைக்கு அவருடைய காக்கி சட்டையை அவர் போடணும். அதுதான் அந்த தீனதயாளனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். என்னதான் கமிஷனர் முன்னாடி விஷப்பாம்பு சிவம் பத்தியும் விஷவழி பத்தியும் நம்ம ஹீரோயின் இனியா சொல்லனாலும் அந்த 2 ஜென்மங்கள் மேலேயும் இனியாவுக்கு அதிகமான கோபம் இருக்கு. அதனாலதான் மாமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி விக்ரம வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.